ப்ளூ லாக் ஃபேஸ் 2 நியோ ஈகோயிஸ்ட் லீகோட மாங்கா சாப்டர்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸ்டோரியில் இதுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணலன்னா கவர் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்குறது ஒரேக்கி டாக்ஸ்னா உங்கள் ஒரேக்கி லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. யூகிமியாவோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நீ மாடலாக இருப்ப போலையே, வேறு ஏதாவது ஏஜென்சி கூட இருக்கியா தம்பி அப்படின்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து கேட்குறாரு. இல்லைங்க, நான் இங்கே சும்மா தாங்க ஷாப்பிங்க்கு வந்தேன் அப்படின்னு யூகிமியா சொல்கிறான். அண்ட் நீ என்ன பண்ணலான்ட்டு இருக்க தம்பி அப்படின்னு கேட்கும்போது, நான் சாக்கர் விளாண்டுருக்கேன் அண்ட் இப்போது நேஷ்னல் ஸ்ட்ரைக்கராக மாறதுக்கான முயற்சியில் இருக்கேன் அப்படிங்கிறான். நீ ஒரு மாடலாக இருக்கலாமே சாக்கர் விளையாடிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏஜென்சிக்கு கூப்பிட்டு போயிடுறான். அண்ட் அங்கே இருந்துகிட்டே அவன் அப்படியே ப்ளே பண்ணுறான். ஸோ மாடலிங்கை சைட் பை சைட் பண்ணிட்டு அண்ட் மெயினாக இவன் ஃபுட்பாலில் ஃபோக்கஸ் பண்ணுறான். இவனுக்கும் வேர்ல்டோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆகணுங்கிறதா ஆசை. அண்ட் இந்த மாதிரி விளாண்டுட்டு இருக்கும் போதே தான் இவனோட கண்ணில் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது தெரிய வருது. அடிக்கடி பிளர் ஆகி அவனோட விஷன் அஃபெக்ட் ஆகிறது தெரிய வருது. ஸோ டாக்டர் கிட்ட போய் பார்க்குறான். இது உன்னோட ஆப்டிக் நர்வில் இருக்கிற ஒரு டிசீஸ். நீ எந்த அளவுக்கு டயர்ட் ஆகுறியோ அண்ட் ஃபெட்டிக் ஆகுறியோ அதுக்கு ஏற்ற மாதிரி உன்னோட ஐ வந்துட்டு பிளைண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீ ஃபெட்டிக் ஆகுறதுனால உனக்கு ஹெட்ஏக் வரலாம், அது மட்டும் இல்லாமல் மயக்கம் வரலாம். அண்ட் போக போக உன்னோட கண்ணு சுத்தமாக தெரியாமல் பிளைண்ட்னஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. இதை பொறுமையாக ட்ரீட்மெண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம், அது க்யூர் பண்ணிடலான்னு சொல்கிறாரு. நீ மாடலிங்கை சைட் பை சைட் பண்ணிக்கலாம் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு. அண்ட் அப்போ சாக்கர்னு கேட்கும்போது, நீ சும்மா கொஞ்ச நேரம் ஹாபிக்காக விளாண்டினா பிரச்சனை இல்லை, பட் இது ப்ரொஃபஷனலிசம்க்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது? வேர்ல்ட்லேயே ஒரு நல்ல பிளேயர் ஆகணுங்கிறத என்னோட ஆசை. நான் அப்படி எந்த தப்புமே பண்ணல, ஏன் இதை என்கிட்ட இப்படி பறிக்க பார்க்குறாங்க? எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அழுகிறான். சாக்கர் தான் என்னோட கனவு, அதை எப்படி நான் இழக்க முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம் அப்படின்னு டாக்டரும் சொல்கிறாரு. நீ இப்போ விளாட்றதுக்கு ஒரு சர்டன் லிமிட் இருக்குது, அந்த டைமை நீ இம்ப்ரூவ் பண்ணுறதுனால இதிலிருந்து நீ வெளியே வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு உன் ட்ரீமை சேஸ் பண்ணுறது அவ்வளோ முக்கியம்னா இதெல்லாம் உன் கையில் தான் இருக்குது, நீ தான் இதை எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் அதுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறான். அவனோட அந்த டைமை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி வேர்ல்ட்லேயே ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆகணுங்கிற அந்த கனவை நிச்சயமாக அடைவேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ப்ளூ லாக்லேருந்து அந்த நோட்டீஸ் வந்தது. ஸோ இப்போ இங்கே ஜெர்மனி விங்கில் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கான். அதாவது இவன் ஐ டிசீஸுங்கிறது இவன் எந்த அளவுக்கு டயர்ட் ஆகுறானோ அந்த அளவுக்கு இவனோட பார்வைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிளர் ஆகிட்டே வரும். இப்போ அவன் யோசிச்சு பார்க்குறான், இசாகி கிட்ட அவன் சொன்னதெல்லாம் உண்மையை நீ பார்க்க மாட்டேங்கிற இசாகி அப்படின்னு இவன் சொல்லியிருப்பான். ஸோ இதெல்லாம் நம்ம கோவத்தில் தான் சொல்லியிருக்கோம் போல், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான், என்னோடய வீக்னஸை நான் அக்செப்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். இசாகியோட ப்ளே ஸ்டைல் எனக்கு எப்படி இருந்தாலும் ஏற்ற மாதிரி வராது, நான் என்னோடய ஓன் வேல இந்த உலகத்துக்கு என்னோடய எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணணும். இப்போ நான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டேன், என்னன்னாலும் என் ஐடியல்ஸ்லேருந்து நான் மாற போகிறதில்ல, செத்தாலும் என் ஐடியல்ஸோடையே தான் நான் சாக போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறான். அதே நேரத்தில் இங்கே இசாகியும் ட்ரைனிங் ரூமில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். ட்ரெட்மில்ல அவனோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறான். அண்ட் அதுக்கப்புறமா யூகிமியா சொன்னதெல்லாம் அப்படியே பொறுமையாக உட்காந்து யோசிச்சு பார்த்துட்ருக்கான். யூகிமியா சொன்னதை என்னால் ஏற்றுக்க முடியாது, பட் இருந்தாலும் அந்த மேட்ச்சில் ஒரு ஸ்ட்ரைக்கராக நான் எதையுமே பண்ணலைங்கிறது தான் உண்மை. டீமுக்கு நான் கொடுத்த அசிஸ்ட்னால ரிசல்ட் வந்திருக்கு, பட் அடுத்த டைம் அது என்னோடய கோலால் தான் நிச்சயமாக வரணும் அப்படிங்கிறதையும் முடிவெடுக்கிறான். நோயல் நோவா கூட விளாண்டதுலேருந்து ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரியுது, எனக்கும் நோயல் நோவாவோட ஐடியலுக்கும் நடுவில் இப்போ இருக்கிறதே கெய்சர் மட்டும்தான். நான் எப்படியாவது கெய்சரை பீட் பண்ணிட்டா நோயல் நோவா அளவுக்கு இல்லைனாலும் ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கரான அளவுக்கு என்னால் மாற முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். கெய்சரை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதோட இந்த மாங்கா சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு மாங்கா சாப்டர் வீடியோ வந்துடும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் சாப்டர்ஸை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள்.